ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கண்ட்ரோல் மோட்டார். ஸோ ஸ்டார்ட் ஸோ ஸ்டார் டு டெல்டா வந்து எப்படின்னா இப்போ ஒன் பர்டிகுலர் மோட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் இருக்க டிசி காயிலோட கான்டாக்டர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு போகும். ஸோ அதுக்காக பர்டிகுலர் டைமர்ஸ் வந்து அந்த மேனுவலாக நீங்கள் டைம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நார்மல் டைமர்ஸில் மில்லி செகண்ட் ஒரு செகண்ட்ஸை விட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அது டெல்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன்ஸ். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ எனக்கு வந்து சேம் திங், எனக்கு வந்து ஸ்டார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப். இது வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனுக்கு வந்து என்ட்ரு ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டார்ட்டை வந்து நான் வந்து இப்போ நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நான் I0.1 2 3 ஸோ 3 இன்புட் வந்து நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 4வது இன்புட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I0.1.4. ஸோ இது வந்து என்னோட வந்து ஸ்டார்ட் மோட்டார். ஸோ ஸ்டார்ட் மோட்டரோட இன்புட் எனக்கு. ஸோ I0.1.4. ஸோ இது வந்து என்னோடய அட்ரஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் மோட்டார். ஸோ ஸ்டாப் மோட்டார். ஸோ இதோட அட்ரஸ் என்னென்னா I0.1.5. ஸோ இது வந்து என்னோடய ஸ்டாப்போடது. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா அப்படின்னா மோட்டார் ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா மோட்டார் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈபோல் நேமிங் வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் அட்ரஸ் இல்லாமல். ஸோ ஒன்ஸ் இந்த மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசி காயில் வந்து எனக்கு அவுட்புட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நான் ஒரு அவுட்புட் வந்து நான் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபேனுக்காக வந்து Q0.2.0 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிசி பஸ்ஸுக்காக வந்து நெக்ஸ்ட்டு டிசி பஸ்ஸு. ஸோ இது வந்து நார்மல் கான்டாக்டர், இது வந்து மோட்டர் கூட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ டிசி பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு அவுட்புட் அசைன் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜ் Q0.2.1. ஸோ டிசி பஸ்ஸு. ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே டயத்தில் வந்து நான் ஸ்டாரையும் ஆக்டிவேட் பண்ணணும், மோட்டரையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்டாருக்காக கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார் மொத்தம் 4 அவுட்புட்டுக்கு 4மே வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி லாஜிக் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ டோட்டல் 4 இருக்குது ஸ்டார் டு டெல்டா. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து மோட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் Q0.1.2ன்றது வந்து நான் ஸ்டாரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்டா. ஸோ டெல்டா வந்து Q0.2. லாஸ்ட்டு பண்ணுறப்போ 1 கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ராங்காக அசைன் பண்ணிட்டேன் வேரியபிள்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேரியபிள்ஸ் அண்ட் FB இன்ஸ்டான்ஸில் போய்ட்டு Q0.1.2 இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் 2.2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டெல்டா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு மோட்டாருக்கான ஒரு அவுட்புட்டு. ஸோ MOTOR மோட்டார். ஸோ இதில் வந்து ஒரு அவுட்புட் என்னன்னா Q0.2.4. ஸோ இப்போ வந்து நான் அவுட்புட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆனோடனே அட் டைம் 4மே வந்து ஆகும். ஸோ நான் ஆஸ் பர் ஸ்டார்ட் டு டெல்டா கனெக்ஷன் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து
அது ஸ்டார் கனெக்ஷன் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து டெல்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நார்மலாக ஒரு டைமர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டி ஆன் டைமர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்எஃப்பி இன்புட்டில் வந்து நம்ம அந்த டி ஆனை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டி ஆன் டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த டி ஆன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு இந்த இதோட இன்புட் என்னன்னா இந்த மோட்டார் ஸ்டார்ட் தான் வந்து இதோட இன்புட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த மோட்டார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 10 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 செகண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போது மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த 10 செகண்ட்ஸ் வரும். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து டெல்டா ஆக்டிவேட் ஆகக்கூடாது. இந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டெல்டா ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வந்து கட் ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு என்சி காயில், இந்த இடத்துல வந்து ஒரு என்ஓ காயில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா டி ஆன் வந்து ஃபுல்லாக இந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டெல்டா ஆன் ஆகணுன்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், டி ஆன் _0 டாட் இதோட அவுட்புட்டை. ஸோ 10 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து இதோட அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு டெல்டா ஆன் ஆகணும். ஸோ அந்த அவுட்புட் இல்லாத வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஸ்டாரில் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட் வந்து இந்த அவுட்புட் வந்து இருக்காது. ஸோ அந்த அவுட்புட் இல்லாத போது வந்து எனக்கு வந்து ஸ்டார் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஸோ இந்த 10 செகண்டுக்கு அப்புறம் இந்த அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து டெல்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மோட்டரோட லாஜிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கண்ட்ரோல் பில்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பிஎல்சி வந்து கனெக்டில் இருக்கறனால பில்டு மட்டும் கொடுத்தாலே போதும், அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வயரிங்ஸ் பண்ணிவிட்டு இந்த லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வயரிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் மோட்டார். ஓகே, அடுத்தது அவுட்புட்டில் வந்து 1 2 3 4 2 3 4